Welcome to 10th Planet. Odoo 4th Enterprise Edition. Go live in 14 days. Do it yourself video series. நம்ம பார்க்க போற டாபிக் how to sell set of product as kit in Odoo 14. ஸோ கஸ்டமருக்கு இருக்கிற பேசிக் கீ கொஸ்டின்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். எப்படி வந்து ஒரு கிட்டு வந்து ரெடி பண்ணுறது, ஸோ அதை எப்படி நம்ம வந்து சேல் பண்ணுறது, சேல் பண்ணால் இருக்கிற காம்போனன்ட்ஸ் எப்படி வந்து லிஸ்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி கஸ்டமருக்கு இருக்கிற பேசிக் கீ கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நம்ம அட்ரஸ் பண்ணுற மாதிரி ஒரு கிட் ரெடி பண்ணி அதை எப்படி வந்து சேல் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நான் முதல்ல கிட் ரெடி பண்ணுறதுக்கு மேனுஃபேக்சரிங் மாடலுக்குள்ளே போகிறேன். ப்ராடக்டில் ஸோ நான் ஆல்ரெடி ஒரு கிட்டு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன், கான்ஃபிகர் பண்ணி வச்சுருக்கேன். அது எப்படி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் ஒரு டேபிள் கிட் அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுலேயே நமக்கு டேஷ்போர்டில் மேனுஃபேக்சரிங் பில் ஆஃப் மெட்டீரியல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். டேஷ்போர்டில் அதை கிளிக் பண்ணி நான் பில் ஆஃப் மெட்டீரியல்குள்ளே போய்க்கிறேன். ஸோ நான் கிரியேட் பண்ண வச்சுருக்க பில் ஆஃப் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா நான் எடிட் பண்ணுறேன். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் பில் ஆஃப் மெட்டீரியல் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான். ஸோ அதில் ப்ராடக்ட், நெக்ஸ்ட் இதுக்கு வேரியன்ட். ஸோ ஒரு குவான்டிட்டி, ஸோ அந்த குவான்டிட்டி நான் வந்து ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் வந்து ரைட் சைடில் ரெஃபரன்ஸ், அதுக்கப்புறம் பில் ஆஃப் மெட்டீரியல், பிஓஎம் டைப், நான் அதில் கிட்டு வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ காம்போனண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கிட்டுக்குள்ளே என்னென்ன ப்ராடக்ட்லாம் இருக்குங்கிறத நான் 1 by 1 ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவோம், இந்த ப்ராடக்டில் சேல்ஸ் ப்ரைஸ் வந்து நம்ம வந்து கம்ப்யூட் பண்ணுறோம். ஸோ நான் சேல்ஸ் ப்ரைஸ் கம்ப்யூட் பண்ணிட்டேன். ஸோ சேல்ஸ் ப்ரைஸ் கம்ப்யூட் ஆகிடுச்சு. ஸோ இதை எப்படி நம்ம வந்து ஒரு சேல் ஆர்டராக க்ரியேட் பண்ணுறது, எப்படி சேல் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா சேல்ஸ் மாடியூலுக்குள்ளே போகிறேன். சேல்ஸ் மாடியூலில் ஸோ நான் ஒரு ஆர்டர் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன், ஒரு கஸ்டமர் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த கிட் கம்ப்யூட்டர் கிட், ஸோ பார்த்தீங்கன்னா நான் 2 ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணுறேன். ஒரு ப்ராடக்ட்டு 2000 rupees ப்ளஸ் ஜிஎஸ்டி. ஸோ 2 ப்ராடக்ட்ஸ் வந்தால 4000. ஸோ அதுக்கான 5% ஜிஎஸ்டி இங்கே ஆட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து இதை நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ கன்ஃபார்ம் பண்ணோன்னே நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன். கன்ஃபார்ம் பண்ணோன்னே நம்ம டெலிவரி கிளிக் பண்ணி பார்த்தோம்னா ஸோ நம்மளுடைய அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இங்கே லிஸ்ட் ஆகிடும். ஸோ நம்ம அதுக்குள்ளே எத்தனை ப்ராடக்ட்ஸ் இங்கே ஆட் பண்ணாமோ அது எல்லாமே இங்கே லிஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் வந்து கிட். ஸோ நம்ம கிட்டில் வந்து எவ்வளோ பேட் வேணால் ஆட் பண்ணி ஒரே ஒரு பேட் தான் வந்து சேல் ஆர்டரில் ஆட் பண்ண போகும். ஆனால் டெலிவரி போகும்போது அந்த கிட்டுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் டெலிவரி போகும். ஸோ நம்ம இந்த வீடியோவில் எப்படி வந்து ஒரு கிட்டை வந்து க்ரியேட் பண்ணுறது, ஸோ அது நெக்ஸ்ட் வந்து அதை எப்படி சேல் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். Thanks for watching 10th Planet Odoo Enterprise Edition videos. Thank you.